தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. அர்ச்சனா எம்பி விளக்கமறியலில். யாழில் டிக்டாக் காதலனுடன் வீட்டை விட்டு ஓடிய சிறுமி முன்னாள் காதலன் அரங்கேற்றிய சம்பவம். கனிமுல்ல சஞ்சீவ துப்பாக்கி சூடு, பெண் சட்டத்திறனிக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. அர்ச்சனா எம்பியின் தாக்குதலுக்கு உள்ளான நபர் வைத்தியசாலையில் அனுமதி. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பம். போதை கடத்தலில் சிக்கிய மகள், போலீசாரை கண்டதும் தாய் செய்த செயல், அதிர்ச்சி தரும் குடும்ப பின்னணி. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். பெண்ணொருவரை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் உள்ள காணி ஒன்றின் உரிமை தொடர்பாக மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அந்த காணியில் வளர்ந்துள்ள புதர்களை சுத்தம் செய்யும் வேலை திட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மேற்கொண்டார். இதன்போது தமது காணியின் வேலியானது சேதப்படுத்தப்பட்டதாக வழக்கு இடம்பெற்று வரும் பெண்ணும் அவரது உறவினர்களும் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா திடீரென அந்த பெண் மீதும் அவரது சகோதரன் மீதும் காலால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தம் பாதுகாப்பிற்காக அந்த பெண் கல்லினால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது கைத்துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்ணை நோக்கி, உன்னை கொலை செய்வேன் என்றும் தலையில் சுடுவேன் என்றும் அச்சுறுத்தியுள்ளார். பின்னர் அங்கு வந்த இளவாலை போலீசார் இரு தரப்பினரையும் சமரசப்படுத்தினர். அதன் பின்னர் அர்ஜுனா இளவாலை போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்ட முறைப்பாட்டின் பிரகாரம் அந்த பெண் இளவாலை போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவரை 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை அர்ச்சனா எம்பி கொலை அச்சுறுத்தல் விடுக்கும் காணொலியானது வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்றைய தினம் இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டார். அந்த வகையில் இளவாலை போலீசார் அவரை துப்பாக்கியுடன் கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். இந்நிலையில் அவரை 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவான் எஸ். லெனின்குமார் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அப்பகுதியில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்காக 8 வார காலப்பகுதி தேவை என சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் விண்ணப்பம் செய்ததற்கு அமைவாக நீதிமன்றினால் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பருவமழை மற்றும் காலநிலை சீரின்மை காரணமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதுடன் புதைகுழிக்கு மழை வெள்ளமும் நிறைந்து காணப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு செப்டம்பர் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெற்ற நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது சுமார் 8 மாத காலப்பகுதிக்கு பின்னர் மீண்டும் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 2,10,00,000 ரூபாய் நிதி அமைச்சினால் விடுவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் தாக்குதலுக்கு உள்ளான நபர் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரின் தாக்குதலுக்குள்ளான 2 நபர்களில் பெண்ணொருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் மற்றைய நபர் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் முரண்பாடு ஏற்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குறித்த நபரை காலால் உதைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ராமநாதன் அர்ஜுனா இன்றைய தினம் இளவாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திட்டமிட்ட குற்றக்குழுவின் உறுப்பினரான கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சட்டத்தரணி ஒருவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர் தமரா குமாரி அபயரத்ன என்ற சட்டத்தரணி ஆவார். சந்தேக நபரை அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. தடுப்பு காவல் உத்தரவு காலம் நிறைவடைந்ததை அடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் டிக்டாக் காதலனுடன் வீட்டை விட்டு வெளியேறிய 15 வயது சிறுமியை போலீசார் மீட்டு விசாரணை நடத்திய போது அவர் ஏற்கனவே மற்றொரு நபரால் பாலியல் வன்புணர்விற்குள்ளாக்கப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இளவாலை மாதுகல் பகுதியில் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், டிக்டாக் செயலி மூலம் அறிமுகமான நெல்லியடி போலீஸ் பிரிவில் உள்ள கரவட்டி பகுதியை சேர்ந்த 21 வயது இளைஞன் ஒருவருடன் குறித்த 15 வயது சிறுமி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரை அடுத்து நெல்லியடி போலீசாரின் உதவியுடன் அந்த ஜோடியை இளவாலை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் நடத்திய விசாரணையில் சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றது உண்மைதான், ஆனால் அவருடன் தவறாக நடக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். எனினும் சட்ட நடைமுறைகளின்படி சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போது அவர் பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து சிறுமியிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது தற்போதைய காதலனுடன் செல்வதற்கு முன்பாக தனது பகுதியை சேர்ந்த 21 வயதான முன்னாள் காதலன் ஒருவனால் தான் வன்முணர்வுக்குள்ளாக்கப்பட்டதாக அச்சிறுமி வாக்குமூலம் அளித்துள்ளார். சிறுமியின் வாக்குமூலத்தை தொடர்ந்து அவரது முன்னாள் காதலனையும் போலீசார் உடனடியாக கைது செய்தனர். தற்போது 21 வயதுடைய முன்னாள் மற்றும் தற்போதைய காதலர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இளவாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை யாழில் இளம் பிள்ளைகள் மற்றும் சிறுவர்கள் சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகியுள்ளதுடன் போதை பழக்கங்களுக்கும் அடிமையாகி வரும் நிலையில் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளின் நடவடிக்கைகளை மிகவும் கவனித்தால் மட்டுமே பிள்ளைகளை சீரழிவிலொன்றை காப்பாற்ற நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளனர். களுத்துறை மில்லனிய பகுதியில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட தாயும் மகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வீட்டில் இருந்த தாய் போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்றதாகவும் மில்லனிய போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் ஹல்தோட்ட பகுதியை சேர்ந்த 25 வயது இளம்பெண்ணும் அவரது 45 வயது தாயாரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட அந்த இளம்பெண் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது போலீஸ் அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு சோதனையிடப்பட்டார். இதன்போது அவரிடமிருந்து 15 பொதிகளில் போதைப் பொருட்களும் போதைப்பொருள் விற்பனை மூலம் சம்பாதித்ததாக கருதப்படும் 51,570 ரூபாய் பணமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட இளம்பெண் அளித்த தகவலின் அடிப்படையில் கெலிஸ்கமுக பகுதியில் உள்ள அவரது வீட்டை சோதனை செய்ய போலீஸ் குழு ஒன்று சென்றுள்ளது. வீட்டில் இருந்த தாய் போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்றதாகவும் பின்னர் அவரை சோதனையிட்ட போது அவரிடமிருந்தும் ஹெரோயின் கைப்பற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இளம்பெண்ணின் மூத்த சகோதரரும் அவரது தாயின் 2வது கணவரும் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளின் பேரில் தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மே 9ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.